அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால என்னுடைய வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இதில் நிருபம்ங்கிறதுக்கு உயிருள்ள நிருபம் நீங்களே என்று சொல்லலாம். எங்களுடைய ஊழியத்தின் மூலம் அநேக கொரிந்தி மக்கள் அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் தந்த மாற்றத்தை மற்றவர்கள் காணும்படிக்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். A letter sent from Christ, sent through Paul and his team people. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் நிறைய துறைகளில் பாண்டித்தியம் பெற்றவர். தியாலஜி, மியூசிக், ஃபிலாசபி, கூட அவர் ஒரு மருத்துவர். அவர் ஆப்பிரிக்காவில் மருத்துவ ஊழியத்தை பண்ணி சிறப்பாக செய்த நிமித்தம் அவருக்கு நோபல் கமிட்டி அவருக்கு 1952ஆம் வருஷம் நோபல் பிரைஸ் கொடுக்கிறார்கள். நோபல் பிரைஸ் என்பது உலகத்திலே மிகவும் உயரிய, எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய விருது. அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அமெரிக்காவிலே அவருக்கு ஒரு வரவேற்பு பாராட்டு விழா ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அவர் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார். ஒரு நாள் அவர் ட்ரெயினில் போய் இறங்குகிறார். இறங்க போகும்போது அந்த பிளாட்ஃபார்மை பார்த்து கொண்டு போகும்பொழுது ஒரு நீக்ரோ சகோதரி வயதானவர் ஒரு பெரிய பெட்டியை வைத்து கொண்டு அதை தூக்க முடியாமல் அதை வெளியே கொண்டு போய் அவர் வேறு வீட்டுக்கு ஒரு கார்லேயோ டாக்ஸிலேயோ போக வேண்டும். அதற்காக காத்து கொண்டிருக்கார், யாராவது உதவி செய்வார்களோ என்று. அதை பார்த்து அவர் தன்னுடைய இடம் வந்தோடனே அவரை வரவேற்க அநேக மக்கள் பொக்கையோடு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு 5 நிமிடம் என்னுடைய சொந்த வேலையை செய்துவிட்டு உங்களோடு அந்த பாராட்டு விழாவுக்கு வருகிறேன் என்று சொல்லி வந்த வழியே திரும்பி போகிறார். போகிற வழியில் அந்த லேடியை பார்க்கிறார். அம்மா, உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா என்று கேட்கும்போது அந்த லேடி மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த அம்மாவோட பெரிய சூட்கேஸை அவர் சுமந்து கொண்டு அவரோடு போய் அந்த டாக்ஸி ஸ்டாண்ட் வரைக்கும் போய் அவருக்கு உதவி செய்து அந்த மகள் அந்த டாக்ஸியில் ஏறும் வரைக்கும் அவருக்கு உதவி செய்து அவர் திரும்பி வருகிறார். இதை பார்த்த அநேகர், ஒரு மனிதர் சொன்னாராம், நான் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறேன், அநேக சபையிலே செய்திகள் அன்பை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் டுடே ஐ ஹவ் சீன் ஒன் செர்மன் வாக்கிங். ஐ சா எ செர்மன், ரியல் செர்மன் வாக்கிங் அலாங் வித் மீ என்று அவர் சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அடுத்தவர்களுக்கு எப்படி சாட்சிகளாக இருக்கிறோம். மகாத்மா காந்தியை ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் இந்த நாட்டுக்கு சொல்லும் செய்தி என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையே என்னுடைய செய்தி என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்தி இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறது. நாமும் அநேகருக்கு அன்புள்ளவர்களாக உதவி செய்வர்களாக வாழ்ந்து நம்முடைய தேவனுக்கு மகிமையை உண்டாக்குவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த வசனத்தின்படி நாங்களும் உயிருள்ள சாட்சிகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் தாமே எங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே.